தயாரிப்பில்லாதே ஆண்டவர் பெயராலே நாம் செல்வி உண்டு. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மன்றாடுவோமாக. அன்பு தந்தையே இறைவா, இதோ மக்கள் தங்கள் பாதுகாவலர் திருவிழாவை கொண்டாட தயாரித்திருக்கும் கொடியை ஆசீர்வதித்து அச்சு புனிதப்படுத்தி ஆவியாளருடைய விழாவை கொண்டாட இந்த கொடியை தயாரித்திருக்கின்றார்கள். இந்த விழாவானது தூய ஆவியானவரின் உடனிருப்பை எங்களுக்கு குறித்து காட்டிக் கொண்டிருக்கின்றது. அன்று நீர் உமது திருமகனின் வார்த்தைக்கு ஏற்ப விண்ணுலகிலிருந்து அன்னை மரியாள் மீதும் திருத்தூதர்கள் மீதும் அடுத்த திருத்தூதர்கள் வழியாக யார் யாரெல்லாம் அவர்களால் கை வைத்து ஜெபிக்கப்படுகிறார்களோ அவர்களுக்கு தூய ஆவி அருளப்பட வேண்டும் என்று நீர் அருளிலே தூய ஆவியானவரை தந்து கொண்டிருக்கின்றேன். அன்பு தெய்வமே இறைவா, இதோ அந்த விழாவை கொண்டாடுவதற்காக நாங்கள் கொடியேற்றுகின்ற இந்த விழாவில் இந்த தூய ஆவியினுடைய கொடைகளை நாங்கள் உணரச் செய்யும். இந்த கொடியானது இந்த கம்பத்திலே உயர ஏற்றப்படுவது போல எங்கள் மனமும் உயர ஏற்றப்படுவனவாகுக. விண்ணகத்தில் இருக்கின்ற உண்மை நாங்கள் மையப்படுத்தி தூய ஆவியானவரின் கொடைகளால் நிரப்ப பெற்று அவர்களை கொடைகளை நாங்கள் வாழ்வாக்கும் போது அவர் கொடுக்கின்ற கனிகளை எங்கள் வாழ்க்கையில் அனுபவிக்கின்றோம். எனவே இங்கு கூடியிருக்கின்ற அனைத்து மக்களையும் இந்த பங்கு மக்களையும் இந்த திருவிழா காலங்களில் இந்த கொடியை ஏறெடுத்து பார்த்து ஜெபிக்கின்ற ஒவ்வொரு உள்ளங்களிலும் ஒரு தூய ஆவியின் வல்லமையை பொழிந்து என்றும் அவருடைய வேண்டுதலால் நாங்கள் என்றும் ஒரு பிள்ளைகளாக வாழச் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது ஆட்சி வருக. உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனையில் விழவிடாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சிமை உண்டாவதாக. இப்பொழுது நம்முடைய